Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சொல்லுங்கப்பா சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காக தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள் வாக்காளர்கள் அளித்த தீர்ப்புக்கு இந்த தீர்ப்பை நிறைவேற்றுகிறோம் என்று மிக மகிழ்ச்சியாக இருக்கு. இது ஒரு நல்ல சந்தோஷமான நேரம், சந்தோஷமான விஷயத்தை பத்தி பேசும். இது வந்து தமிழ்நாட்டை பத்தி, தமிழ்நாட்டு இளைஞர்களை பத்தி, தமிழ்நாட்டு தேர்தலின் தீர்ப்பை பத்தி. சரிங்களா? அதெல்லாம் அப்புறம் நாங்க எப்ப தெரிவிக்கணுமோ தெரிவிக்கிறோம். இந்த முறை 28 தொகுதிகள் வாங்கி 5ல வின் பண்ணிருக்கோம். இல்ல, அதாவது 20 வருஷமா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பயணித்தோம். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. மக்கள் இந்த தடவையும் 2026ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக எங்களுடைய வேட்பாளர்கள் போட்டிவிட்டோம். மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் சிஎம் அவர்கள் தான் எல்லாம் வேலை செய்திருக்கோம். பட் வந்து மக்களுடைய தீர்ப்பை வந்து மக்கள் தான் எஜமானர்கள். அவர்களுடைய தீர்ப்பை நம்ம ஏற்றிருக்கோம். இன்னைக்கு வந்து எந்த விதத்திலையும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வந்து வேறின்றி விடக்கூடாது. ஒரு மதசார்பற்ற அணிக்கு நாங்கள் வந்து ஆதரவு அளிச்சோம். அமைச்சரவை தொடர்பான இல்ல அது மாதிரி இல்ல, அது ஹைகமாண்ட் தான் டிசைட். சட்டமன்ற குழு தலைவராக இருக்கிறீங்க. பெரும்பாலும் இல்ல அதாவது அது ஹைகமாண்ட். எங்க கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைமை தான் முடிவெடுக்கும். காங்கிரஸ் நிர்வாகிகள் பெரும்பாலும் மிகுந்த மகிழ்ச்சியில இருக்கிறாங்க. ஆமா, தொண்டர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க. இந்த கூட்டணி இதுக்கு முன்னாடி எதிர்பார்த்து காத்திருந்தாங்களா? இல்ல, இது கட்சிக்கும் தொண்டர்கள் வந்து ரொம்ப எதிர்பார்த்து இருந்தாங்க. ராகுல் காந்தியே கடந்த காலங்களில் பிரச்சாரத்துல முக ஸ்டாலின் கூட ஒரே மேடையில் ஏறல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட் வந்த உடனேயே டைரக்டா முக ஸ்டாலின் சார் பேசியிருக்காங்க. உடனே விஜய் கால் பண்ணி பேசுறாங்க. எதிர்பார்த்து காத்திருந்த மாதிரி தெரியும். இல்ல, அப்படி கிடையாது. எப்பவுமே வந்து ஒரு தேர்தல் இப்ப வந்து இங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்கள்லயும் ஒரு கட்சி ஆட்சி அமைக்கும் போது அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதெல்லாம் ஒரு கடமை. எப்பவுமே காங்கிரஸோட கோட்டை கன்னியாகுமரிங்கிறத நாங்க திரும்பவும் நிரூபிச்சிருக்கிறோம். புதிய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. 20 வருஷம் டிஎம்கே அலையன்ஸ் இருந்துச்சு. புது கவர்மெண்ட் காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெறுவதாக தகவல் சொல்றாங்க. இல்ல, அது ஏன்னா தொண்டர்கள் எல்லாருமே விருப்பப்படுறாங்க. அப்போ அது இப்பதான் நாங்க வந்து எங்களுடைய சப்போர்ட்டை வந்துட்டு டிவிக்கு நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறோம். சோ இன்னும் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையில எல்லாமே தெரியும். காங்கிரஸோட ஸ்டேட்மெண்ட்ல அன்கண்டிஷனல் சப்போர்ட் இருக்குது. மாநிலங்களவை தேர்தல், அதுக்குள்ள மக்களவை தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்கிற மாதிரிலாம் டிவிக்கு தரப்புல பேசலாம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க? சரி, கண்டிப்பா இல்லாம எங்களுடைய பவர் ஷேரிங்கும் எங்களை தொண்டர்களை நாங்க மதிச்சு தொண்டர்களுக்கும் நாங்க கொடுக்கணும் இல்லையா? வெறும் எம்எல்ஏ எம்பிஸ் மட்டும் ஆனா பார்த்தா தெரியும். அதனால இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு நல்லதாக அமைஞ்சிருக்கு. அந்த பிளாட்ஃபார்மை நாங்க யூஸ் பண்ணிருக்கோம். காங்கிரஸ் நிர்வாகிகளும் தலைமையும் மகிழ்ச்சியில் இருக்காங்க. ஆமா, ஏன்னா இந்த டிசிஷன் எடுக்க முன்னாடி எங்க அகில இந்திய தலைமை வந்து எங்க கிட்ட மட்டும் இல்ல, தொண்டர்கள்ட்டையும் எல்லா மாவட்ட தலைவர்கிட்டையும் கேட்டு, ஃபர்ஸ்ட் மாவட்ட தலைவர்கிட்ட தான் கேட்டாங்க. மாவட்ட தலைவர்களோட டிசிஷன் படி தான் இன்னைக்கு இந்த ஒரு சப்போர்ட்டை நாங்க வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். இந்த கூட்டணி எத்தனை நாள் பயணிக்கும் நினைக்கிறீங்க? 5 வருஷம் பயணிக்கும்ல. அது என்ன, அது எப்படின்னு ஒரு டவுட். நன்றி. நோ பிரதர், எங்க ஜிஎஸ் கேளுங்க. எங்கப்பா வண்டி தானே அமைச்சரவையில உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டதா சொல்றாங்க சார். பின்னாடி பேசலாம் சார். எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கு? வாங்க சார், பின்னாடி பேசுவோம். உட்காரு ஜெய், உட்காருப்பா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.